ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்தாரில் அடிக்கிற வெயிலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணும். வேறு வழி இல்லை. எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் இல்லாட்டியும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நல்லெண்ணெய் வாங்கியாச்சு. 6 லிட்டர் நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட 13 ரியால். நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 300 to 325 ரேஞ்சு சம்திங் வருது. ஓகே, மச் பெட்டர். வேறு வழி என்ன பண்ணுறது? நம்ம உடம்ப குளிர்ச்சி ஆக்கணும் தான் நம்ம வேலை செய்ய முடியும். இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் வந்தாலும் வந்துடும். ரொம்ப சூடு ஏறிச்சுன்னா, அது என் உடம்பு ரொம்ப சூடான உடம்பு வேறு வழியில் செலவு பண்ணி தான் ஆகணும். அண்டு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கத்தாரில் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெயில் வந்து மினிமம் ஒரு 50 டிகிரி, மேக்ஸிமம் வந்து ஒரு 52 டிகிரி வரலையும் அடிக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்பு கூலாக வச்சுக்கோங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல, டெய்லியும் அட்லீஸ்ட் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ரொம்பவே நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காமன் கிச்சன், 6 பேருக்கு உண்டானது. கிச்சனை என்ன நான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பட் இன்றைக்கி ஒரு சின்ன தீபாவளி மாதிரி எனக்கு. இப்போ தான் எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இட்லி வந்திருக்கு, ஐ மீன் ஃப்ரெண்டு கிச்சன்லேருந்து இட்லி வந்திருக்கு. நான் வந்து தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். நல்லெண்ணெய் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு குட்டி தீபாவளி, அதாவது வந்து என்னோட மினி தீபாவளின்னு வச்சுக்கலாம், இதை எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி.